கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை தாவேக தலைவர் விஜய் ஆஜராக உள்ளார். அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தாவேக மனு அளித்த நிலையில் போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கரூர் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ கடந்த 29ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தாவேகவின் முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தியது. அதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி ஆகியோரும் ஆஜராகினர். இந்த 3 நாட்களிலும் சுமார் 19 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ கடந்த 6ஆம் தேதி சம்மன் அனுப்பியது. அதில் அவர் சாட்சியம் என்ற அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விஜய்க்கு அனுப்பப்பட்ட BNSS 179 சட்ட விதிகளின் அடிப்படையிலான சம்மன் என்பது விசாரணைக்கு அழைக்கப்படும் நபர் குற்றம் செய்தவர் அல்ல என்ற போதிலும் குற்றம் நடைபெற்ற விதம், அது தொடர்பான தகவல்களை அறிந்தவர் என்ற அடிப்படையிலானது என்று கூறப்பட்டுள்ளது. எனவே கரூரில் விஜய் பரப்புரையில் கலந்து கொண்ட போது இருந்த சூழல், அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல்கள், கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த பிறகும் அங்கிருந்து அவசரமாக வெளியேறியதற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி தகவல்களை கேட்டு பெற உள்ளதாக தெரிகிறது. டெல்லியில் நிலவும் அடர் பனிமூட்டம், காற்று மாசு காரணமாக இன்றைய தனி விமானம் மூலம் செல்லும் விஜய் நாளை காலை 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் ஆகியோரும் டெல்லி செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தாவேக தலைவர் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று டெல்லி காவல்துறை உறுதியளித்துள்ளது. தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் டெல்லி காவல்துறைக்கு மின்னஞ்சல் மூலம் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட டெல்லி காவல்துறை பாதுகாப்பு பணியில் மத்திய ரிசர்வ் படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுவர் என்று தெரிவித்துள்ளது. சிபிஐ அலுவலகம் செல்லும் வழி மட்டுமல்லாது தங்கும் ஹோட்டலிலும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.